எல்லா உயிர்களும் நோயின்றி பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்குகிறேன். மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இரத்த கட்டி மூலம் அதை பத்தி பார்க்க போறோம். யூஸ்வலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலத்துல நிறைய வகைகள் இருக்கு. உள் மூலம், வெளி மூலம் அப்படின்லாம் நிறைய வகைகள் இருக்கு. இந்த இரத்த கட்டி மூலம் அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னா, இது யூஸ்வலா வெளி மூலத்தோட சேர்ந்தது தான். ஸோ நமக்கு ஆசன வாயில உட்பார்வதற்கு ஒரு அசௌகரியம் ஏற்படும். நல்லா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய பாதாம் கொட்டையோட கொஞ்சம் பெரிய சைஸ்ல சிகப்பு நிறத்திலேயோ கருப்பு நிறத்திலேயோ ரத்தம் கட்டியது போன்று இருக்கும். நிறைய ப்ளீடிங் ஆகும். அந்த கட்டிகள்ல இருந்தே நிறைய ப்ளீடிங் ஆகும். ஸோ இது வந்துருச்சுன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, மருத்துவர்கள்ட்ட போனா இல்லை இது அறுவை சிகிச்சை பண்ணணும், அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கணும் அப்படின்னு. அடுத்த நிலை என்ன அப்படின்னா, இது வந்துருச்சுனோடனே நிறைய பேர் வீட்டில் யாராவது எக்ஸாமின் பண்ணாங்க பார்த்தாங்க அப்படின்னா, இது இவ்வளோ பெருசா இருக்கு, ஓஹோ இது என்னமோ ஆசன வாயில கேன்சர் கட்டி வந்துருச்சு போல அப்படின்னு. ஸோ இதுவும் சாதாரண ஒரு மூலம் வகை தான். ஒன்றும் பயப்பட வேண்டியதோ இல்லை அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய அவசியமோ நமக்கு தேவையில்லை. யூஸ்வலா இது என்ன அப்படின்னா த்ராம்போபோப் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, தொடர்ந்து அழுத்தம், யார் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்காங்க அந்த அழுத்தத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெளிப்புறம், அதாவது ஆனல் கெனால்னு சொல்லுவாங்க, அந்த எருவாய் குழல் இருக்கு பாத்தீங்களா, அந்த குழாய்க்கு வெளியே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உள்ள இருக்கக்கூடிய சளிச்சவ்வு அப்படியே பெருத்து என்ன ஆகும் அப்படின்னா, உப்பி ஊதி ரத்தம், உறைந்த ரத்தத்தோட உள்ள இருந்து ஒரு அசௌகரியத்தை வெளிப்படுத்தும். பார்ப்பதற்கு என்ன அப்படின்னா, அந்த ஆசனவாயோட துளையே மூடிய மாதிரி இருக்கும். ஸோ முதல் நிலை என்னன்னா, அவங்களுக்கு வலி, வேதனை, அதிக அளவு ப்ளீடிங் இருக்கும். ப்ளீடிங் அப்படிங்கிறது நமக்கு உள்மூலத்தை விட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பயங்கர ப்ளீடிங். ஈவன் பேண்டிஸ் அதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா கூட அதிக அளவு ப்ளீடிங் இருக்கும். பட் இது ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம்தான், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இதை நம்ம சரி பண்ண ஃபர்ஸ்ட் ப்ளீடிங்கை அரெஸ்ட் பண்ணணும். அதை ரொம்ப நம்ம பார்க்கணும். ஸோ ப்ளீடிங்கை அரெஸ்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு ப்ளீடிங் கண்ட்ரோல் மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபலா சூரணம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், திரிபலா சூரணத்தை கொஞ்சம் சுத்தமான வெந்நீர் விட்டு, நம்ம மருதாணி எல்லாம் நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா, ஸோ அந்த பதத்துக்கு மருதாணி அரைச்சா எப்படி இருக்கும் அந்த பதத்துக்கு எடுத்துக்கணும். ரொம்ப ஹெவி ப்ளீடிங், ஒட்டாத தன்மை இருந்ததுன்னா வெறும் நம்ம திரிபலா சூரணத்தை ஒரு 1.5 மணி நேரத்திற்கு ஒரு முறை வச்சோம்னாலே அந்த கட்டியிலிருந்து ப்ளீடிங் வருவது ஸ்டாப் ஆயிரும். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், இதை வைப்பவர்கள் கண்டிப்பா கை சுத்தமா இருக்கணும், கிளவுஸ் போட்டு வைக்கணும், ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி 1.5 மணி நேரத்திற்கு ஒரு முறை வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடும். வலி, வேதனை போன்றவை இருக்காது. நீங்க மருந்து மாத்திரைகள் எடுத்து கூட முன்னாடி பாத்தீங்கன்னா வலி வேதனைகள் இருக்கும். ஆனா இந்த திரிபலா சூர்ணம் வச்சு ப்ளீடிங்கும் ஸ்டாப் ஆயிடும், வலி வேதனைகள் ஸ்டாப் ஆயிடும். அதற்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை குறைஞ்ச பிறகு நம்ம ப்ளீடிங்கிறது அதுல சுத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு, ஆனா அந்த கட்டி சுருங்கணும். ஸோ சுருங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலா நம்ம முன்னாடி சொன்னதான் திரிபலா சூர்ணம் வெந்நீர் கலந்து பேஸ்ட் மாதிரி ஒரு நம்ம மருதாணிக்கு கைக்கு வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த பக்குவத்துல அந்த இடத்துல வைக்கணும். மருதாணி போன்று அதை அப்படியே போட்டு இது பண்ணா அது பிடிச்சுக்கும். இது மாதிரி காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவும் ஒரு முறை. ஸோ அப்படி வச்சுட்டு வரும் பொழுதே என்ன செய்யும்னா அது சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ சுருங்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே சில சமயம் விழுந்துடும், இல்ல சில சமயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே ஷ்ரிங்க் ஆகி, அதாவது சுருங்கி போய் நார்மலா போயிடும். ஆனா இங்க ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன் இந்த மாதிரி ஏற்பட்டது, அதாவது இல்ல தற்காலிகமா நான் ரொம்ப உட்கார்ந்து இருக்கேன், உட்கார்ந்து இருந்ததுனால அழுத்தத்தினால, மோஸ்ட் ப்ராபப்லி இது எதனால வர்றது அப்படின்னா ப்ரெஷர்னாலதான், நீண்ட நேர அழுத்தத்தினால்தான் பாத்தீங்கன்னா இந்த த்ராம்போஸ்ட் ஹெமராய்ட்ஸ் மூலம், அதாவது இரத்த கட்டி மூலம் ஏற்படுவதற்குரிய காரணம். ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா யூஸ்வலா ஒரு ஆசனாஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீத்தலி ஆசனா அப்படின்னு, நம்ம உடம்ப குளிர்ச்சியா வைக்கிறதுக்கு நாக்க வெளியே நீட்டி மடக்கி காற்றை உள்ளிழுக்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது உடல் குளிர்ச்சியாகும். ஆசன வாயில இந்த மாதிரி சூடு போன்றவை ஏற்படாது. அடுத்து உணவு முறையை பொறுத்த வரைக்கும் இது நல்லா சீராகும் வரைக்கும் உப்பு, புளி, காரம்,
அதாவது காரத்தை அறவே நிறுத்தணும், புளிய அறவே நிறுத்தணும். உப்புங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இல்லாம இருக்கணும். துவர்ப்பு செய்கையுடைய உணவுகள் எடுக்கலாம். வாழைப்பூ அந்த மாதிரி விஷயங்கள், அத்தி பிஞ்சு கூட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பிடிக்கருணை ரொம்ப முக்கியம். ஸோ பிடிக்கருணை மசியல் அப்படிங்கிறது நமக்கு சீராகிற வரைக்கும் டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். தினமும் இரவு திரிபலா சூர்ணத்தை வந்து வெந்நீர்ல கலந்து எடுத்துக்கணும். மோர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அதையும் எடுக்கணும். ஸோ இப்படி ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணி எக்ஸ்டர்னலா இது பண்ணோம் அப்படின்னா அந்த கட்டி சுருங்கிடும், இல்லை கீழே விழுந்துடும். ஆரம்ப ஸ்டேஜ்ல வலிகள் இருக்கும் பொழுது நம்ம சிட்ஸ் பாத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நல்லா ஒரு சின்ன பேசின் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுல தண்ணீர் நிறைச்சு அதுக்குள்ள வந்து உட்காரணும். ஒரு 15 நிமிடம் வெதுவெதுப்பான வெந்நீர் அதுல உட்காரணும். ஸோ இப்படி உட்காரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலி வேதனைகள் குறையும், அது சுருங்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் நம்ம திரிபலா சூர்ணம் வச்சு இது பண்றப்பயே வலி வேதனை வீக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த த்ரோம்போஃபோப் ஹெமராய்ட்ஸ், அதாவது ரத்த கட்டி மூலம் இருந்தது அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இந்த எக்ஸ்டர்னலோட சில உள் மருந்துகளும் நம்ம எடுக்கும் பொழுது அறுவை சிகிச்சை இல்லாம இந்த இரத்த கட்டி மூலத்துக்கு நம்ம நிரந்தர தீர்வு காணலாம். நன்றி.